கல்யாணத்துக்கு முன்னாடி காதலை பற்றி பேசுறோம், ஃபியூச்சரை பற்றி பேசுறோம், ஆனா பணத்தை பற்றி மட்டும் பேசக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறோம்? உண்மையிலேயே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகமா பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள்ல பணமும் ஒண்ணு. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்ட்னர் கிட்ட ஓப்பனா பேசணும்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? முதல்ல உங்க salary எவ்வளவு, சேவிங்ஸ் எவ்வளவு, லோன் இருக்கா, கிரெடிட் கார்டு லோன் இருக்கா, இஎம்ஐ கட்டுறீங்களா, ஃபேமிலிக்கு மாதம் எவ்வளவு பணம் கொடுக்கறீங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறமா ரெண்ட், கிராசரிஸ், பில்ஸ், டிராவல், வெளியே சாப்பிடுறது மாதிரியான டெய்லி எக்ஸ்பென்ஸ எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்னு பேசணும். எல்லாத்தையும் 50-50 பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தருடைய இன்கம் அதிகம்னா இன்கம்க்கு ஏத்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு சீக்கிரமா வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வருஷத்துக்கு 2 தடவை டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அதனால உங்க பணத்தை எதுக்காக செலவு பண்ணணும்னு பேசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பேரண்ட்ஸுக்கு மணி சப்போர்ட் பண்றது, சிப்லிங்ஸோட எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மாதிரியான பொறுப்புகள் இருந்தா அத மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லிடணும். கடைசியா குழந்தைகள், வீடு வாங்குறது, கேரியர் பிரேக், வேற சிட்டி அல்லது கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறது மாதிரியான ஃபியூச்சர் பிளான்ஸையும் பேசிக்கணும். எல்லாத்துக்கும் இப்பவே ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா ஒருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கல்யாணத்துல 2 பேருக்கும் ஒரே மாதிரி மணி ஹாபிட்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா பண விவகாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பேசுறது மூலமா ஃபியூச்சர்ல பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.